Hi friends, வணக்கம். இன்னைக்கு நம்ம டுடே இஸ் a good day சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா advanced diploma course in ஹிந்தில kit 1 ஹிந்தி பாஷா தத்தா சன்ரச்சனா அதனுடைய part 4 first kitல part 4ல शब्द ரச்சனா வார்த்தையினுடைய அந்த வடிவமைப்பு எப்படி இருக்கு அப்படின்றது இதுல வந்து மேக்ஸிமம் எல்லாமே இந்த உபசர்க பிரத்யய समास இது எல்லாமே வந்து நான் ஆல்ரெடி எல்லாமே அப்லோட் பண்ணிருக்கேன் ஓகேவா இப்போ இந்த லெசனினுடைய அந்த டைட்டில் வருது இல்லையா அதாவது என்ன முக்கியமான விஷயம் அப்படிங்கிறது இருக்கு இல்லையா சோ அதனுடைய ரிவிஷன்ஸ் எல்லாம் நான் சொல்றேன் சந்தி द्वारा शब्द निर्माण இதெல்லாம் வந்து எக்ஸாம்பிள் இதெல்லாமே பார்க்கலாம் and then இதுல வந்து இந்த இது இருக்கு இல்லையா ஒரு நிமிஷம் இந்த மாதிரியான உபசர்க பிரத்யய இது எல்லாமே வந்து ஆல்ரெடி நான் அப்லோட் பண்ணிட்டேன் ஓகேவா சோ இது வந்து உங்களுக்கு நான் மேல ஐ பட்டன்லயோ இல்ல எண்ட் கார்ட்லயோ வந்து லிங்க் கொடுக்கிறேன் and then அட்வான்ஸ் ஹிந்தி டிப்ளமோ கோர்ஸ்லயே வந்து நம்ம ஒவ்வொரு லெசனும் ஆல்ரெடி அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா சோ அதுலயும் வந்து இந்த வீடியோஸ் எல்லாம் ஆல்ரெடி இருக்கு இப்போ இதனுடைய எக்ஸ்பிளனேஷன்ஸ் என்ன அப்படின்ற அந்த ரிவிஷன் வந்து என்ன அப்படின்றத பார்க்கலாம் I hope உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லா இருந்தா அப்படி நினைச்சீங்கன்னா தயவு செய்து லைக் கமெண்ட் ஷேர் and subscribe பண்ணி நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்க ஓகே ஃபர்ஸ்ட் शब्द ரச்சனா அப்படினா நம்ம ஆல்ரெடி நம்ம ஃபர்ஸ்ட் லெசன்ல பார்த்தோம்ல शब्द அப்படினா என்ன வார்த்தை சொற்கள் அப்போ வாக்கிய பாஷா की सबसे छोटी इकाई है ஃபர்ஸ்ட் शब्द அப்படின்றது வாக்கிய ஒரு சொல் அப்படின்றது என்னவாக இருக்கு ஒரு வாக்கியத்தினுடைய ஒரு பகுதியாக இருக்கு அதே அந்த வாக்கியம் அப்படின்றது ஒரு லாங்குவேஜினுடைய பாஷாக்கி சப்சே ஒரு லாங்குவேஜினுடைய சப்சே சோட்டி ஒரு சின்ன ஒரு பகுதியாக இருக்கு ஓகேவா சோ இப்போ இந்த शब्द அப்படினா உங்களுக்கு என்னன்னு புரிஞ்சிருக்கும் இதவே வந்து நாம ஆல்ரெடி பார்த்திருக்கோம் பத் வாக்கியத்துல யூஸ் பண்ணும்போது அத பத்னு சொல்லுவோம் இப்போ இதனுடைய शब्द रचना से अभिप्राय ஓகேவா இப்போ நம்ம இதல பாத்துறோம் இல்லையா शब्द जब वाक्य में प्रयुक्त होते हैं तब पद कहलाते हैं நம்ம ஃபர்ஸ்ட் லெசன்ல பார்த்ததேதான் இப்போ இத வந்து व्युत्पत्ति के अनुसार இதனுடைய அந்த டெரிவேஷன் அதனுடைய அடிப்படையில இது வந்து இரண்டு வகைப்படும் இந்த शब्द की வகைப்பாடுகள் இதெல்லாமே வந்து நம்ம சவாவினுடைய லெசன்ஸ்லயே ஆல்ரெடி படிச்சிருப்போம் ஐ ஹோப் உங்களுக்கு ஆல்ரெடி புரியும் தெரியும் அப்படி நம்புறேன் இருந்தாலும் இந்த லெசன்ஸ்னுடைய ரிவிஷன்ஸ் அப்படின்றதுனால நம்ம இதெல்லாமே அப்படியே இந்த போர்ஷன்ஸ்ல என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்றத பாத்துறலாம் ஓகே இது வந்து இரண்டு வகைப்படும் ரூட் யௌகிக் ரூட் அப்படினா நம்ம வந்து அந்த ரூட் வெர்ப்னு சொல்லுவோம்ல சோ அது அப்ப மக்கான் தீபக் கர்ச் பாணி இந்த மாதிரி இதெல்லாமே வந்து ரூட் வெர்ப் அப்படினு சொல்றாங்க அடுத்து யௌகிக் அப்படிங்கும்போது அன்ய கிசி शब्द या प्रत्यय में मिलकर வேற ஒரு சொல் அதோட வந்து ஒண்ணா முன்னிணைப்போ அல்லது பின்னிணைப்போ அதனால சேர்க்கப்படுவது தான் வந்து அந்த பிரத்யய அப்படின்றது பிரத்யய அப்படினா அதனுடைய prefix or suffix அப்படினு சொல்லுவோம் இல்லையா அதுதான் வந்து உபசர்க பிரத்யய அப்படின்றது அதன் மூலமாக ஓகேவா ஒரு வார்த்தையிலோட முன்னொட்டோ அல்லது பின்னொட்டு தமிழ்ல சொல்லுவோம் இல்லையா முன்னொட்டு பின்னொட்டுன்னு சோ அதன் மூலமாக ஒரு வார்த்தை உருவாகுது அப்படினா அது யௌகிக் யௌகிக்னா இரண்டு சொற்களினுடைய ஒரு பங்கினால வந்து ஒரு புது சொல் உருவாகுது அதாவது இரண்டு வார்த்தைகள் ஓகேவா இப்போ அடுத்து உபசர்க யா பூர்வ பிரத்யய அப்படினா என்ன நமக்கு தெரியும் சாந்த் அப்படின்றதோட முன்னாடி பூர்வ முன்னாடி அப்படினு சேர்ந்து அசாந்த் அப்படினாகுது ஞான் அப்படின்றதோட அப்படின்றது சேர்ந்து அஞ்ஞான் அப்படினாகுது இந்த மாதிரி முன்னாடி ஒரு வார்த்தையை இணைச்சு நாம ஒரு சொல்ல உருவாக்குறோம் அப்படினா அது வந்து உபசர்க் அல்லது பூர்வ பிரத்யய இதே வந்து பரசர்க யா பிரத்யய அப்படினா பின்னாடி ஒரு வார்த்தை ஓகேவா இப்போ மக்கான் அப்படினா பிளஸ் வாலா மக்கான் வாலா ஞான் பிளஸ் வான் ஞான் வான் ஞான் பிளஸ் ஈ ஞானி அப்படின்னு பின்னாடி ஒரு சொல்ல இணைச்சு அதோட நம்ம ஒரு வார்த்தையை உருவாக்குறோம் அப்படின்னா அது பரசர்க யா பிரத்யய இப்போ शब्द रचना प्रक्रिया இந்த வார்த்தைகள் உருவாக்குவதற்கு அந்த 4 வகைகள் கொடுத்திருக்காங்க அதுல உபசர்க பிரத்யய சந்தி द्वारा தத்தா சமாஸ் द्वारा இப்போ நம்ம முன்னாடியே சொல்லிட்டோம்ல இந்த உபசர்க பிரத்யய அதனுடைய எக்ஸாம்பிள்ஸ் வேறுபாடுகள் அதனுடைய எப்படி வந்து ஒரு சொல் உருவாகுது அப்படினு நிறைய வார்த்தைகள் இந்த பாக்ஸ்ல கொடுத்திருக்காங்க ஓகேவா அதே மாதிரி பிரத்யயக்கும் கொடுத்திருக்காங்க நெக்ஸ்ட் இதுல कृत और तद्धति प्रत्यय ओकेवा कृत प्रत्यय वे हैं जो प्रायः
क्रियाओं से जुड़ते हैं और इनके मेल से बने शब्द कृदंत कहे जाते हैं. கிருத் அப்படின்றதுல வந்து கிரியாவோं से जुड़ते हैं ஒரு வினையோட வந்து இணைந்து மற்றும் இன்கே மேல் சே பனே ஒரு வினையோட சேர்ந்து ஒரு வார்த்தை சேர்ந்து அதன் மூலியமாக ஒரு வார்த்தை உருவாகுது, ஒரு சொல் உருவாகுது அப்படின்னா அதுதான் வந்து கிருதந்த் அப்படின்றது. ये प्रत्यय क्रिया या धातु को नया रूप देते हैं. இந்த மாதிரி இணைக்கப்படக்கூடிய அந்த கிருதந்த் அப்படின்ற வார்த்தைகள் மூலியமாக கிரியா அல்லது தாத்து அந்த வினை அல்லது தாத்து இதுக்கு வந்து ஒரு புதிய ஒரு வடிவம் கிடைக்குது. இன்மே சஞ்ஞா ஒரு விசேஷன் கா நிர்மான் ஹோத்தா ஹை. ஸோ இதன் மூலியமாக பெயர் சொல் மற்றும் அந்த விசேஷன் இது வந்து நம்மளால உருவாக்க முடிகிறது. இப்போ எக்ஸாம்பிள் வந்து பார்க்கலாம். இப்போ லடுனா அப்படின்றது சண்டையிடுவது, ஓகேவா? அது வந்து கிரியா வினை இல்லையா? அது வந்து ஆயி அப்படின்ற அந்த பிரத்யயோட இணைந்து கிருதந்த் என்னவாக ஆகுது? லடாயி. லடுனா பிளஸ் ஆயி சேர்ந்து லடாயி அப்படின்னு ஆகுது. அதுதான் வந்து கிருதந்த், ஓகேவா? அது பெயர் சொல்லோட இணைந்து ஆகுதா இல்ல சிறப்பு விசேஷனோட பெயர் உரிச்சொல்லோட சேர்ந்து ஆகுதா அப்படின்ற அந்த உரிச்சொல்லாக ஆகுதா அப்படின்றத பொறுத்து அது என்ன வார்த்தை மாற்றம் அப்படின்றது மாறுபடும், ஓகேவா? நெக்ஸ்ட் கிருத் பிரத்யய நிம்னலிகித் ஹை. கிருத் அதனுடைய இப்போ நம்ம முன்னாடி பார்த்தோம்ல அதனுடைய வகைப்பாடுகளில் எந்த மாதிரியான வேறுபாடுகள் எப்படி வார்த்தைகள் உருவாகுது அப்படின்னு. வர்த்தமான் காலிக் கிருதந்த் ஒரு பூத் காலிக் கிருதந்த். வர்த்தமான் காலிக் கிருதந்த் அப்படிங்கிறது பெஹ்தா ஹுவா பாணி சாஃப் ரெஹ்தாக. இப்போ பெஹ்தா பாணி சாஃப் ரெஹத்தாக. மழை தண்ணி வந்து எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னா ரொம்ப தூய்மையாக இருக்கும். அதே இது வந்து பெஹ்தா ஹுவா பாணி ப்ரெசன்ட் டென்ஸில் அந்த மாதிரி நம்ம வார்த்தையை சொன்னோம் அப்படின்னா இங்கே பெஹ்தா ஹுவா அப்படின்னா பெய்கின்ற மழை தண்ணீர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா? அப்போ அது வந்து விசேஷன் கி தரக் ஒரு அதனுடைய சிறப்பியல்புகள் போல தண்ணி அப்படின்ற மழை தண்ணீர் அப்படிங்கிறதோட சிறப்பியல்பு போல பெய்கின்ற அப்படின்ற அந்த நிகழ்காலமாக அது இருக்கு. ஸோ இது வந்து வர்த்தமான் காலிக் கிருதந்த். இதே எக்ஸாம்பிள் வந்து படா பாட் துபாரா கியோம் படும். படித்த பாடத்தை எதுக்கு வந்து திரும்ப படிக்கிற அப்படிங்கும்போது படா ஹுவா பாட் படித்து முடித்த பாடத்தை ஏன் திரும்ப படிக்கிற அப்படிங்கும்போது இங்கே படா ஹுவா அப்படின்னு முடிந்து போன அந்த பூத்காலிக் கிருதந்தாக இது இருக்கு. ஸோ இதில் வந்து இந்த படா ஹுவா அப்படின்றது விசேஷனாக செயல்படுகிறது. அடுத்து கர்த்திருவாச்சிய சஞ்ஞா. கானா அப்படின்றதுல இருந்து பாடல் அப்படின்றதுல இருந்து காயக் பாடுகின்றவர் அப்படின்ற அந்த கர்த்திருவாச்சிய சஞ்ஞாவாக உருவாகுது. அடுத்து கிரியார்த்தக் சஞ்ஞா அப்படின்றது தைர்னா அப்படின்றதுல இருந்து தைராக், அப்புறம் லடுனால இருந்து லடாக்கு அப்படின்ற வார்த்தைகள் வந்து உருவாகின்றது. அடுத்து சஞ்ஞா ஒரு விசேஷன் के अंत में लगने वाले प्रत्यय तद्दती प्रत्यय कहे. சஞ்ஞா இப்போ தத்தத்தின்னு இருக்கு இல்லையா? அது என்ன அப்படின்னா சஞ்ஞா ஒரு பெயர் சொல் அல்லது அந்த சிறப்புகள் சொல்கிறோம் இல்லையா உரிச்சொல் அந்த விசேஷனுடைய இறுதியில் சேரக்கூடிய அந்த பிரத்யய அந்த சொல் நம்ம முன்னாடி பார்த்தோம் இல்லையா அந்த ஒரு த அப்படின்னு சேர்ந்தா விசித்திரதா, த அப்படின்றது வந்து மித்ர கூட சேர்ந்தா மித்ரதா அப்படின்னு வார்த்தை மாறுபடுது இல்லையா? ஸோ அதுதான் வந்து தத்ததி பிரத்யய அப்படின்னு அழைக்கப்படுது. ஒரு சஞ்ஞா அல்லது விசேஷனோட இறுதியில இணைந்தா அது வந்து தத்ததி பிரத்யய. नेक्स्ट इपो संधि द्वारा शब्द निर्माण. जब दो या अधिक तत्सम शब्दों की निकटते से पहले खंड के अंत्याक्षर के दूसरे शब्द के आद्याक्षर से मिल जाने पर एक भिन्न अक्षर निर्मित होता है, तब इस मेल को संधि कहते हैं. அதாவது என்ன அப்படின்னா ஜப் தோ யா அதிக் தத்சம எப்போ வந்து ஒன்றுக்கும் மேற்பட்ட தத்சம வார்த்தைகள் இணையும் போது அதில் முதல் பகுதியினுடைய இறுதி வார்த்தையும் இரண்டாவது பகுதியினுடைய ஃபர்ஸ்ட் வார்த்தையும் இணையும் போது ஒரு புது வார்த்தை உருவாகுது அப்படின்னா அதுதான் வந்து சந்தின்னு அழைக்கப்படுது.
ஸோ இப்போ இதனுடைய எக்ஸாம்பிள் வந்து என்ன அப்படின்னா, இதில் வந்து 3 வகைகள் இருக்குது. ஸ்வர் சந்தி, व्यंजन சந்தி, விசர்கு சந்தி. ஓகேவா? ஃபஸ்ட்டு ஸ்வர் சந்தி. ஜப் ஸ்வர் சே ஸ்வர் கா மேல், இதில் வந்து எப்போ ஒரு உயிரெழுத்தோட இன்னொரு உயிரெழுத்து இணையுதோ அப்போ அது வந்து ஸ்வர் சந்தின்னு அழைக்கப்படுது. எக்ஸாம்பிள் வந்து ராம் ப்ளஸ் அவதார் அப்படின்றதுல லாஸ்ட் இம்ல வந்து இம் ப்ளஸ் ஆ அப்படின்னு இருக்கு இல்லையா, அதுவும் ப்ளஸ் ஆ இணைந்து ஆ அப்படின்னு மாறி அந்த லாஸ்ட் வியுத்பன்ன சப்த உருவாகக்கூடிய வார்த்தை வந்து ராம் அவதார் அப்படின்னு வார்த்தை உருவாகுது. அடுத்து இது எல்லாமே வந்து நான் எக்ஸாம் பிஃபோர் ஒரு ரிவிஷனாக இருக்கணும் அப்படிங்கிறக்காகத்தான் வந்து இது எல்லாமே அப்லோட் பண்ணுறேன். அண்ட் தென் லேர்ன் ஹிந்தி த்ரூ தமிழ் அப்படின்ற பிளேலிஸ்ட்லையும் இது அப்லோட் பண்ணுறேன். பிகாஸ் எல்லாமே வந்து கிராமர் போர்ஷன்ஸ் தான். ஒரு விஷயத்தை நம்ம லேர்ன் பண்ணுறோம் அப்படின்னா ஹிந்தி கற்றுக்கிறதுக்கு இல்லை எந்த லாங்குவேஜ் லேர்ன் பண்ணாலும் அதனுடைய கிராமர் போர்ஷன்ஸ் வந்து கற்றுக்கிறது வந்து ஒரு முக்கியமான விஷயம் இல்லை. ஸோ தட் நான் 2 வீடியோலுமே வந்து இது அப்லோட் பண்ணுறேன். 2 பிளேலிஸ்ட்லையுமே அட்வான்ஸ் ஹிந்தி டிப்ளமோ கோர்ஸினுடையதும் அண்ட் தென் லேர்ன் ஹிந்தி த்ரூ தமிழ் அப்படின்ற அந்த 2 பிளேலிஸ்ட்லையுமே அப்லோட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் व्यंजन சந்தி. व्यंजन அப்படின்றதுல மெய்யெழுத்து. व्यंजन से स्वर अथवा व्यंजन, ஒரு व्यंजनோட ஸ்வரோ அல்லது व्यंजனோ இணைந்தா வரக்கூடியது व्यंजन சந்தி. இப்போ இதில் சத்து ப்ளஸ் ஆனந்த் அப்படின்றதுல இத்து ப்ளஸ் அந்த இத்து அப்படின்றதுலையும் ஆ அப்படின்றதும் இணைந்து சதானந்த் அப்படின்னு மாறுது. ஸோ व्यंजन ப்ளஸ் ஸ்வர். அடுத்து விசர்கு சந்தி. விசர்குன்னா தெரியும் நமக்கு, இந்த புள்ளி வைக்கிறோம் இல்லையா, ஸோ இதுதான் விசர்கு இல்லையா. ஸோ அப்போ நிஹ் ப்ளஸ் சல் அப்படின்றதுல இணைந்து நிஷ்சல் அப்படின்னு ஆகுது. விசர்கு கூட ஸ்வர் அல்லது व्यंजन ரெண்டில் எது இணைந்தாலும் உருவாகக்கூடிய வார்த்தை அப்படின்றது தான் வந்து விசர்கு சந்தி. அடுத்து 4வது வகைப்பாடு பார்த்தோம் இல்லையா, சமாஸ். அது சமாஸ் துவாரா शब्द, 2 या 2 से अधिक शब्दों के मेल को समास कहते हैं. 1 அல்லது 2க்கு மேற்பட்ட வார்த்தைகள் இணையும் போது உருவாகிறதா வந்து சமாஸ். சமாஸினுடைய முக்கியமான நோக்கம் என்ன அப்படின்னா அதிகமான உணர்வை வந்து வெளிப்படுத்துறது. இதில் வந்து समास में 2 ध्वनियों के मेल से नई ध्वनि का निर्माण नहीं होता. சமாஸில் வந்து 1 அல்லது அதற்கு மேற்பட்ட வார்த்தைகள் இணைந்து ஒரு புது வார்த்தை உருவாகாது. அதே சந்தி வந்து சேம், 2க்கு மேற்பட்டதோ அல்லது 1க்கு மேற்பட்ட வார்த்தைகள் இணைந்து உருவாகிறது தான் சந்தியும். நம்ம இப்போ முன்னாடி பார்த்தோம் இல்லையா, இந்த ராம் அவதார் ஸ்வர் சந்தி இதெல்லாம், அதுவும் இதுவும் ஒன்னே தான். பட் அதில் வந்து அந்த உச்சரிப்பு அப்படின்றது வேறதாகவே வருது இல்லையா. இதில் வந்து அந்த உச்சரிப்பு அப்படின்றது புதிய துவனி, நயி துவனி கா நிர்மான், புதிய அந்த ஒலி அப்படின்றது ஏற்படாது. இதில் விபக்தி கா லோப் ஹோ ஜாத்தாகே, அந்த சிஹ்னு நடுவில் யூஸ் பண்ணக்கூடிய அந்த சிஹ்னு விபக்தி அப்படின்றது காணாமல் போயிடும், மறைந்து விடும். மேரே எக்ஸாம்பிள் வந்து மேரே மாதா பிதா அப்படிங்கும்போது மாதா அவுர் பித்தா 2 பேரையும் சேர்ந்து தான் சொல்கிறாங்க. அப்போ அவங்க தனியாக அப்படிங்கும்போது அந்த அவுர் அப்படின்ற வார்த்தை காணாமல் போயிடுது. இதுலேயும் வந்து வேறுபாடுகள் இருக்குது. ஃபஸ்ட்டு துவந்த்வ சமாஸ் அப்படின்றதுல அவுர் அத்வா யா அப்படின்றதெல்லாம் வந்து மறைந்து போகும். சுக் அவுர் துக் அப்படிங்கும்போது அதில் நம்ம சொல்லும் போது நார்மலாக என்ன சொல்கிறோம், சுக்கு துக். மா அவுர் பாப் அப்படிங்கும்போது மாம் பாப் அப்படின்னு சொல்கிறோம்ல. ஸோ அப்போ அங்கே அவுர் அப்புறம் அந்த அத்வா யா அதெல்லாம் வந்து காணாமல் போயிடுது. அந்த மாதிரியான சமாஸ் வந்து துவந்த்வ சமாஸ். அடுத்து தத்புருஷ் சமாஸ். தத்புருஷ் அப்படிங்கும்போது இது வந்து என்னென்னவாக இருக்குன்னா நடுவில் கோ மே பர் அப்படின்ற இந்த வார்த்தைகள் எல்லாம் காணாமல் போகுது. இப்போ தேஷ் பக்தி அப்படின்னா என்ன அர்த்தம், தேஷ் கேலியே பக்தி, நாட்டிற்கான சேவை அப்படிங்கும்போது அந்த கேலியே அப்படின்றது வந்து மறைந்து போகுது. இந்த மாதிரியான சமாஸ் வந்து தத்புருஷ் சமாஸ். அடுத்து விசேஷன் और விசேஷ்ய से बना சமாஸ். விசேஷன் மற்றும் விசேஷ இது 2 மூலியமாக உருவாகக்கூடியது கர்மதாரிய சமாஸ். அதாவது நீல் கமல் அப்படிங்கும்போது நீல பிளஸ் கமல் இல்லையா, இது வந்து ஒரு விசேஷன் மற்றும் அதனுடைய விசேஷ எதை குறிப்பிடுதோ அது 2ம் இணைந்து நீல் கமல் அப்படின்னு மாறுது. இது வந்து கர்மதாரிய. அடுத்து पहला संख्यावाचक विशेषण और दूसरा विशेष्य. फर्स्ट வந்து संख्यावाचक विशेषण ஒரு நம்பரை
குறிப்பிடக்கூடிய ஒரு விசேஷனாகவும் அடுத்து வரக்கூடியது விசேஷ அப்படின்றதாகவும் இருக்கும். விசேஷன்னா என்ன? எதனுடைய சிறப்பியல்களை பற்றி ஒரு பர்சனோ அல்லது பொருளோ அதை பற்றி குறிப்பிடுறோம் அப்படின்னா அது விசேஷம். அதனுடைய சிறப்புகள் தான் வந்து விசேஷன். எல்லாமே ஃபர்ஸ்ட் லெசன்லேருந்து தயவு செய்து பார்த்துட்டு வாங்க. அண்ட் தென் வந்து பிரவேஷிகா, ராஷ்டிர பாஷா, விஷாரத் பூர்வாத் அப்படின்ற எல்லா கிராமர் பிளேலிஸ்ட்லேயும் வந்து இதனுடைய முழு விவரங்கள் எல்லாமே இருக்கு. ஓகேவா? அதனுடைய ஒரு அனதர் வெர்ஷன் தான் வந்து இது. அதனுடைய இன்னும் ஒரு அடுத்த பார்ட் தான் வந்து இந்த விஷயங்கள் எல்லாம். அதுலேயே வந்து இந்த மாதிரியான எல்லா விஷயங்களையும் வந்து பேசிக்காக எல்லா கிராமரும் வந்து அப்லோட் பண்ணியாச்சு. ஓகேவா? ஸோ தட் உங்களுக்கு வேணும் அப்படின்னா அந்த கிராமர் போர்ஷன்ஸ் எல்லாம் பாருங்கள். அது எல்லாமே வேணால் எண்டு கார்டில் கொடுக்குறேன். ஓகே, இந்த மாதிரியாக வெளிப்படுத்தக்கூடியது வந்து த்விகு சமாஸ். தோபஹார் அப்படின்றதுல தோ பெஹரோங்கா சமாஹார் அப்படின்றதுல தான் வந்து தோ அப்படின்றதோட இணைந்து வருது. இது வந்து விசேஷன், இது விசேஷ. அதே போல தான் எக்ஸாம்பிள் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அடுத்து பகுபிரீஹி சமாஸ் அப்படின்றதுல வந்து இரண்டுமே வந்து அப்படின்னா ஸ்வதந்திர அர்த்த ந தேக்க, தன்னுடைய கரெக்டான அந்த ஒரு அர்த்தத்தை கொடுக்காம அதனுடைய ஒரு உள் அர்த்தமாக இருக்கு. இப்போ எக்ஸாம்பிள் வந்து நீலகண்டன் அப்படின்னு எந்த கடவுளை குறிப்பிடுவோம்? சிவனை குறிப்பிடுவோம். ஏன் அப்படின்னா நீல ப்ளஸ் கண்ட், அவனுடைய கழுத்து, ஜிஸ்கா கண்ட் நீலாகை, கடவுளினுடைய அந்த கழுத்து அப்படின்றது நீல நிறத்தில் இருக்கு. ஸோ பகவான் சிவனை தான் வந்து நாம் இந்த மறைப்பொருளாக இங்கே சொல்கிறோம். ஸோ இது வந்து பகுபிரீஹி சமாஸ். அடுத்து அவ்யயி பாவ் அப்படின்றது வந்து இந்த மாதிரி ஆஜன்ம, ஆஜீவன், பிரதிதின் அப்படின்னு இந்த மாதிரி பிரதிதின், ஆஜீவன் அப்படின்றது எல்லாமே வந்து அவ்யயி பாவ் அப்படின்ற சமாஸாக இருக்கு. ஓகே, இதில் அவ்வளோதான். அடுத்து உற்பத்தி யா உத்கம் கி திருஷ்டி சே சப்து வந்து 4 வகைப்படும். தத்சம, தத்பவ, தேசஜ், அப்புறம் விதேஷி. தத்சமனா தெரியும், சான்ஸ்கிரிட்ல இருந்து அப்படியே நாம யூஸ் பண்ணக்கூடிய வார்த்தைகள். ஓகேவா? எக்ஸாம்பிள் வந்து இதிலே கொடுத்துருக்காங்க. பிரகாஷ், ரவி, ஆகாஷ், அக்னி, அந்தரிக்ஷ், விருட்ச, லதா, ஜல், நதி, அர்த், மானவ், வாக்கிய. இது எல்லாமே வந்து டைரக்ட் தத்சம வார்த்தைகளை அப்படியே யூஸ் பண்ணுறோம். ஓகேவா? அடுத்து தத்பவ அப்படிங்கும்போது இது வந்து எப்படின்னா சம்ஸ்கிருதத்திலேருந்து வந்து அதிலிருந்து கொஞ்சம் மாற்றங்கள் செய்து ஹிந்தியில் யூஸ் பண்ணக்கூடியது. இப்போ இதில் என்னென்ன கொடுத்துருக்காங்க? சேத்ரு, பிராத்ரு, மயூர், ஜேஷ்ட, முக்கு, சந்திர, நித்ரா, அப்புறம் துகத், வது, இதெல்லாமே வந்து தத்சம, அதிலிருந்து தத்பவ வார்த்தைகளும் கொடுத்துருக்காங்க. அப்புறம் தேசஜ், தேசி அப்படின்றது நம்ம நாட்டுக்குள்ளேயே இருக்கக்கூடிய லாங்குவேஜ்ல இருந்து ஹிந்திக்காக நாம் அப்படியே மாற்றி அதிலே யூஸ் பண்ணக்கூடிய லாங்குவேஜ். ஓகேவா? அடுத்து விதேஷி அப்படின்றது வந்து நம்ம நாட்டில் படையெடுத்தாங்க இல்லையா, அவங்களுடைய அந்த லாங்குவேஜ் எல்லாம் நம்மளுடைய கலப்பினமாக இருக்கக்கூடிய அந்த அரபி, ஃபார்சி, துர்க்கி, அப்புறம் வந்து இங்கிலீஷ், இது எல்லாமே வந்து விதேஷி சப்தாக இருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒன்று சொல்ல மறந்துட்டேன். இதில் இருக்கக்கூடிய பின்னாடி இந்த கஹாவத்தே, அப்புறம் முகாவரே, இது எல்லாமே வந்து ஆல்ரெடி வந்து வீடியோஸ் போட்டாச்சு. ஓகேவா? எல்லாமே புக்கில் இருக்கிறது வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கிற மாதிரி இருக்கிறது எல்லாமே வந்து நான் வந்து என்னுடைய வேர்ட்ஸ் வந்து ஆல்ரெடி பிளேலிஸ்ட்டில் தனியாக வந்து முகாவரே அட்வான்ஸ் ஹிந்தி டிப்ளமோ அப்படின்னு போட்டு கொடுத்துருக்கேன். ஓகேவா? அதுவும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எல்லாமே என் கார்டில் கொடுக்குறேன். அண்ட் தென் அட்வான்ஸ் டிப்ளமோ கோர்ஸ் இன் ஹிந்தி அப்படின்ற பிளேலிஸ்ட்டில் எல்லா வீடியோஸுமே இருக்குது. ஓகேவா? தயவு செய்து ப்ளீஸ் லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருக்கு, யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா அதற்காகத்தான் கேட்குறேன். உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா ஒரு கமெண்ட் பண்ணுங்கள், பிடிச்சிருக்கு, யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு. நீங்கள் அப்படி சொன்னீங்க அப்படின்னா தான் எனக்கும் வந்து ஒரு பெஸ்ட் மோட்டிவாக இருக்கும். நான் நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கேன், நம்ம சேனலுக்கு வந்து இது வரைக்கும் மானிட்டைஸ் அமௌண்ட் ஏர்ன் பண்ணுறது அப்படின்னு நான் யூடியூப்லேருந்து இது வரைக்கும் எந்த அமௌண்ட்டும் ஏர்ன் பண்ணது கிடையாது. ஒரு 3 பேரோ என்னமோ வந்து எனக்கு இது வரைக்கும் சூப்பர் தேங்க்ஸ்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி 40 rupees 100 rupees அந்த மாதிரி சென்ட் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அந்த மாதிரி சென்ட் பண்ணதன் மூலியமாக தான் நான் அமௌண்ட் ஏர்ன் பண்ணியிருக்கேன். மற்றபடி இன்னும் வந்து என் கைக்கு அமௌண்ட் அப்படின்றதெல்லாம் நான் எதுவுமே வந்து ஏர்ன் பண்ணது கிடையாது. நீங்கள் அந்த மாதிரி நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே வந்து சூப்பர் தேங்க்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்கும். அதை டச் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் செலுத்தி நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த அமௌண்ட்டை செலுத்தி நம்ம சேனலை வந்து நீங்கள் சப்போர்ட் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்து அப்படின்னு நினச்சிங்கன்னா லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். எல்லோருக்குமே ஆல் தி பெஸ்ட். பாய்.